அரசு டிவி. திரைத்துறையில 12 ஆண்டுகளாக பாடலாசிரியராக பணியாற்றி வரும் பொத்துவில் அஸ்வினுடன் இன்று நமது நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு நேயர்களுக்கு நீங்கள் யாருன்னு நீங்களே அறிமுகம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நான் பாடலாசிரியர் பொத்துவில் அஸ்வின். சுமார் 12 ஆண்டுகளாக நான் தமிழ் சினிமாவிலே பாடலும் எழுதிக் கொண்டிருக்கிறேன். தமிழ் சினிமால விஜய் ஆண்டனி அவர்கள் நடிச்ச நான் திரைப்படத்துல தப்பெல்லாம் தப்பில்லையே பாடல் மூலியமா நீங்க தடம் பதிச்சிருக்கீங்க தமிழ் சினிமால. அதன் பிறகு உங்க ஒர்க்ஸை பத்தி நீங்களே சொல்லுங்க சார். தமிழ் சினிமாவிலே நான் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தான் ஒரு பாடலாசிரியனாக அறிமுகமானேன் என்று சொல்லலாம். நான் திரைப்படத்திலே ஒரு பாடலாசிரியரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று திரு விஜய் ஆண்டனி அவர்கள் சர்வதேச ரீதியாக ஒரு போட்டி வைத்திருந்தார். அந்த போட்டிக்கு நான் இலங்கையிலிருந்து பாடல் எழுதி அந்த பாடலின் ஊடாகத்தான் தமிழ் சினிமாவிலே அறிமுகமானேன். நடிகர் விஜய் அவர்களுடைய வீட்டில் வைத்துத்தான் அந்த பாடல் உருவாக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு தான் நான் முதலாக தமிழகத்துக்கு வந்தேன். அந்த காலகட்டத்தில் தமிழகம் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வீட்டுக்கு போயிருந்தோம். சாலி கிராமத்தில் இருக்கின்ற அவர் வீட்டுக்கு. அங்கிருக்கின்ற காவலாளி அவரை பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தார். எங்களுக்கு அவரை பார்க்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய தன்னம்பிக்கையாலும் முயற்சியாலும் 2012ஆம் ஆண்டு அந்த பூட்டப்பட்ட அந்த கதவு திறக்கப்பட்டது. அந்த வீட்டில் வைத்துத்தான் என்னுடைய முதல் பாடல் உருவானது. தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியா செய்தால் தப்பே இல்லை என்ற பாடலூடாக தமிழ் சினிமாவிலே நான் அறிமுகமானேன். ஓகே சார். இது வரைக்கும் நீங்க எத்தனை பாடல்கள் எழுதிருக்கீங்க சார்? இதுவரை தமிழ் பாடல், தமிழ் திரைப்படத்திலும் திரைப்படத்துக்கு வெளியே ஆல்பம் பாடலாகவும் சுமார் 300 பாடல்களை நான் எழுதியிருக்கிறேன். ஒரு 35 திரைப்படங்களில் நான் பாடலாசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன். பல படங்கள் இந்த வருடம், அதே போன்று அடுத்த வருடம் எல்லாம் வெளிவர இருக்கின்றன. புது ப்ராஜெக்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். 2010 2011 நீங்க 2 தேசிய விருதை வாங்கியிருக்கீங்க. அது எந்த பாடல்னு தெரிஞ்சுக்கலாங்களா சார்? அது எங்கோ பிறந்தவளே, காந்தல் பூக்கும் தீவிலே என்ற 2 பாடல்களுக்கு வாங்கினேன். அதே போன்று தொலைக்காட்சி துறையிலே நான் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இலங்கையிலே வசந்தம் தொலைக்காட்சியிலே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தேன். அங்கே நான் தயாரிக்கின்ற தூவானம் என்ற கலை இலக்கிய சங்கீத நிகழ்ச்சிக்கு இலங்கை அரசின் 3 தேசிய விருதுகள் அதுக்கு கிடைத்திருக்கின்றது. ஓகே சார். நீங்க இலங்கை பாடலாசிரியராக இருந்தாலும் உங்களுடைய ரூட்ஸ் பார்க்கும்போது நீங்க ராமநாதத்துல பிறந்ததா படிச்சேன் நான். ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். நான் இலங்கை என்னுடைய தாய்நாடு, இந்தியா என் தந்தை நாடு என்று சொல்லலாம். என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தந்தையின் தந்தை இந்தியாவிலே ராமநாதபுரத்திலே தேவிப்பட்டினம் என்ற இடத்தை பூர்வமாக கொண்டவர்கள். நான் இலங்கையிலே மீன்பாடும் தேநாடாம் மட்டக்கிழப்பு மண்ணிலே பொத்துவில் என்ற இடம் தான் நான் பிறந்த இடம். எனவே அதனால்தான் என்னுடைய பேருமே பொத்துவில் அஸ்வின் என்று பயன்படுத்தி கொண்டேன். சுமார் 27 ஆண்டுகளாக நான் கவிதைகள் எழுதி வருகின்றேன். தரம் 9ஆம் ஆண்டு படிக்கின்ற காலத்திலிருந்து நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். 3 கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. 12 ஆண்டுகளாக நான் பாடல் எழுதி கொண்டிருக்கின்றேன். அதே போன்று 15 ஆண்டுகளாக ஊடகத்துறையிலே இலங்கையினுடைய வசந்தம் தொலைக்காட்சியிலே தயாரிப்பாளராக இருந்தேன். அதற்கு முன்பு பத்திரிகை துறையிலே சிறிது காலம் நான் பணியாற்றினேன். உங்க இலக்கிய ஆர்வத்தை பத்தி சொல்லுங்க சார். யாரும் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் நீங்க இலக்கியம் எழுதும்? பொதுவாகவே நல்ல நூல்களை நான் வாசிப்பவன். சின்ன வயதிலிருந்து நான் மிகவும் சிறப்பான வாசிப்பு பழக்கம் உண்டு. சிறிய வயதிலே இருந்து பத்திரிகை வாசிக்கும் பழக்கம் இருக்கிறது. என்னுடைய தந்தை இறந்து விட்டார். அவர் என்னை சிறிய வயதிலிருந்து அழைத்து பத்திரிகைகளினுடைய தலைப்புச் செய்திகளை வாசிக்க சொல்வார். எனவே அந்த காலகட்ட சின்ன வயசுலேருந்து நான் பத்திரிகைகளை வாசிக்க பழகினதால் நூலகத்துக்குள் சென்று நல்ல நூல்களை தேடி படித்திருக்கிறேன். நல்ல நூல்களூடாக நல்ல உலகத்தை நான் படித்தேன். நான் படிக்கின்ற காலகட்டத்திலே எல்லோருமே விளையாட்டிலே ஆர்வம் கொண்டிருக்கின்ற பொழுது நான் புத்தகங்களோடு விளையாடி கொண்டிருப்பேன். நான் காப்போத சாதாரண தரம் என்கின்ற அந்த ஓலவல் பரீட்சை எழுதிவிட்டு பெறுவர்களுக்காக காத்திருக்கின்ற காலகட்டத்தில் காலையில் நூலகம் சென்று மாலையில் வீடு திரும்பிய அனுபவம் இருக்கிறது. நூலகத்திலே 2 நூல்களை எடுத்து அதை அதே நாளில் படித்துவிட்டு மீண்டும் கொடுத்து அடுத்த புத்தகங்களை படிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. என்னுடைய கைப்படாத நூல்களை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எங்கள் ஊரின் நூலகத்தை நான் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறேன். சிறிய வயதில் இருந்த வாசிப்பு பழக்கம் என்னை பட்டை திட்டு இன்று காட்சிப்படுத்தியிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஓகே சார். இப்ப இருக்கிற இளைஞர்கள் வாசிப்பு பழக்கத்தையே தொலைச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நிச்சயமாக வாசிக்கப்படுவாய், எழுதப்படுவாய் என்று சொல்வார்கள்.
எங்களுக்குள் இருக்கின்ற திறமை என்பது அது பட்டை திட்டப்படாத வைரக்கல்லை கொண்டது. வாசிப்பு தான் அதை பட்டை திட்டும். எனவே சிறந்த புத்தகங்களை வாசிப்பதனூடாகத்தான் நாங்கள் ஒரு உலகத்தினுடைய வரலாறுகளை ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் சிறப்பாக வாசிக்க வேண்டும். வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய மொழி பழக்கம், எழுதுகின்ற பழக்கம், பேச்சு வழக்கம் எல்லாமே சிறப்பு பெறும். எனவே கண்டிப்பாகவே நாங்கள் வாசிக்க வேண்டும். இன்று வாசிப்பு மிகவும் அருகிவிட்டது என்று கூட சொல்லலாம். நிறைய பேர் வாசிப்பதில்லை. இன்று திரைப்படத்துறையிலே பணிபுரிகின்ற பலர் கூட வாசிப்பு பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். சிறந்த கதைகளையோ அல்லது கதை வசனத்திலே பணிபுரிகின்றவர்கள் கூட, ஒரு பாடலாசிரியர் இருக்கின்றவர் கூட நல்ல நூல்களை தேடி வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் பொழுதுதான் அந்த வாசிப்பினூடாக கிடைந்த அனுபவத்தை நம்ம பாடலூடாக பயன்படுத்துகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக அந்த படைப்பு மாறும். இப்போ அப்கமிங் லிரிசிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் இல்லைன்னா ஒரு இது நான் என்ன சொல்றேன், ஆலோசனை கூறுகின்ற அளவுக்கு நான் எதுவும் தமிழ் சினிமாவிலே ஒரு பாடலாசிரியை நான் சாதிக்கவில்லை. தமிழ் சினிமாவிலே நான் அடிப்படையில் ஒரு மரபு கவிஞன், மரபு யாப்பிள்ளை கணத்தை முறைப்படி கற்றவன். கவியரசு கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவிப்பேரரசு வைரமுத்து போன்று மரபு யாப்பிள்ளக்கணத்தை முறைப்படி பற்றுத்தான் நான் தமிழ் சினிமாவிலே பாடல் எழுத வந்திருக்கிறேன். எனவே தமிழ் சினிமாவிலே கோலோச்சிய நல்ல பாடலாசிரியர்கள் பேரில் என்னுடைய பேரும் வர வேண்டும் என்றுதான் நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எனவே ஆலோசனை கூறுகின்ற அளவுக்கு நான் வளர்ந்து விடவில்லை. ஒரு நல்ல பாடல்கள் எழுதுவதன் மூலம்தான் நாங்கள் ஒரு வெற்றிகரமான இலக்கை நோக்கி நகர முடியும். ஆனால் பாடல் எழுதுகின்ற பொழுது இப்பொழுது முந்தைய காலகட்டத்திலே பாடல் எழுதிவிட்டு இசையமைத்தார்கள். இப்பொழுது இசையமைத்து விட்டு பாடல் எழுதுகின்றனர். எனவே நாங்கள் சங்கத்துக்கு பாடலை எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று பாடலுடைய தொழில்நுட்பம் என்பது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு போகிறது. இப்பொழுது கவியரசு கண்ணதாசனுடைய காலம், மருதகாசியினுடைய காலம், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் பாடல் மாற்றம் அடைந்து வந்திருக்கிறது. கவிப்பேரரசு வைரமுத்தினுடைய காலத்தில் பாடல் வேறொரு பரிமாணத்தில் இருந்தது. இப்பொழுது யுகபாரதியினுடைய காலத்திலே பாடல் இன்னொரு பரிமாணத்தில் இருக்கிறது. நிறைய பாடல்கள் ஆசிரியர்கள் பாடல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனவே எனக்கான ஒரு புதிய பாணி நான் உருவாக்க வேண்டும். அதே போன்று அந்த பாடல் வெற்றிகரமான பாடலாக மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட வேண்டும். அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கேன். எனவே அதுவும் நல்ல பாடல்களை கேட்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் தமிழ் சினிமாவிலே வெளிவருகின்ற பாடலாக இருக்கட்டும் அல்லது ஆல்பம் பாடலாக எல்லா பாடலும் நான் கேட்பேன். இந்த பாடலுடைய திசை எப்படி போகின்றது என்று நாங்கள் தெரிந்தால் மட்டுமே நாங்கள் சிறப்பான பாடல்களை எழுத முடியும். எனவே நல்ல பாடல்களை, நல்ல ஒரு கவிஞனாய் எழுத்தாளனாய் மாறுவதற்கு எவ்வாறு நாங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டுமோ அதே போன்று நல்ல பாடல்களை எழுதுவதற்கு நல்ல பாடல்களை கண்டிப்பாக நாங்கள் கேட்க வேண்டும். நல்ல பாடல்களை மட்டுமல்ல, வெற்றி பெறாத பாடல்களையும் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஏன் அந்த பாடல் வெற்றி பெறவில்லை, எதனால் வெற்றி பெறவில்லை என்று தெரிந்தால்தான் வெற்றிகரமான பாடலை எங்களால் எழுத முடியும். ஓகே சார், இப்போ நீங்க இலங்கை பாடல் ஆசிரியரா தமிழ் துறையில இசை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இசையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ் இசை என்பது நிச்சயமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் அப்படி ஒரு மிகச்சிறந்த பாடல்களை எடுத்திருக்கிறார். காலம் தாண்டி நிற்கிறது. ஒரு சிறந்த பாடல் என்பது எங்களை அழ வைக்க வேண்டும், எங்களை சிந்திக்க வைக்க வேண்டும், எங்களுக்குள் வீரத்தை கொடுக்க வேண்டும். அந்த பாடல் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் வருகின்ற இளைய தலைமுறை பாடலாசிரியர்களுடைய பாடல்களை கேட்கின்ற பொழுது அல்லது ஏதோ குறைபாடு இருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் அந்த பாடல் வெற்றிகரமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு 5 மாதம் கழித்து இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது கேட்க பிடிக்கவில்லை. அப்ப அதுக்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அப்படியான பாடல்களை நான் உருவாக்க கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன். மிகச்சிறந்த பாடல்களை எப்பொழுதுமே மிகவும் எளிமையான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகளில் வலிமையான கருத்துக்களை சொல்ல வேண்டும். எனவே சாதாரணமான மக்கள் புழக்கத்தில் இருக்கிற சாதாரண வார்த்தைகளூடாக, நல்ல வார்த்தைகளூடாக நாங்கள் நல்ல பாடல்களை உருவாக்க வேண்டும் என்றதில் கவனமா இருக்கிறேன். இப்பொழுது சில பாடல்கள் பார்த்தீர்களானால் கொச்சை தமிழிலே பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்னொரு தலைமுறைக்கு நாங்கள் நல்ல தமிழை இட்டு செல்ல வேண்டும். உலகத்தினுடைய முதல் மொழி தாய்மொழி தமிழ், உலகத்தினுடைய முதல் மனிதன் தமிழர். எனவே எங்களுடைய தமிழினுடைய பண்பாடு, தமிழனுடைய கலாச்சார பண்பாடு சிதைந்து போகாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற அளவுக்கு நம்முடைய பாடல்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு வரும் குப்பைகளை நாங்கள் சேர்த்து வைக்கின்ற பாவிகளாகிவிடுவோம். எனவே நல்ல பாடல்களை நல்ல தமிழிலே, சிறப்பான தமிழிலே எல்லோருக்கும் புரியும்படியாக, எல்லோரும் உணர்ந்து கொள்ளும்படியான பாடல்களை எழுத வேண்டும் என்றதிலே நான் கவனமாக இருக்கிறேன். ஓகே சார், இப்போ
தமிழ் அரசியல் தலைவர்களுடனான உங்களோட பயணம் பத்தி சொல்லுங்க சார். இந்த கலைஞர் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த பாடல் கூட நீங்க தான் எழுதியிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க சார். பொதுவாக அரசியலுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இருந்துமே தலைவர்களாக உலக தலைவர்களாக என்னை கவர்ந்திருக்கிறார்கள். மறைந்த தமிழகத்தினுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது நான் அந்த நேரம் ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அவரை பற்றி செய்திகள் வெளிவந்திருந்த பொழுது நான் அதனை முதலாக கவிதையாக எழுதினேன். அவருக்காக ஒரு இரங்கல் கவிதை. தமிழ்நாட்டுக்கே ஒரு சிம்ம சுப்பனமாக எல்லா பெண்களுக்குமே ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு தலைவி, அரசியல் கடந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு முன்னோடியாக இருந்த தலைவி. அவருடைய இறப்பு என்பது என்னை மிகவும் பாதித்தது. எனவே அதன் ஒரு கவிதையாக எழுதினேன். திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது, அதனை பாடலாக வெளியிட்டால் சிறப்பாக இருக்குமே என்று தோன்றியது. எனவே என்னுடைய நண்பரும் இசையமைப்பாளருமான திரு வருசன் அவர்களை தொடர்பு கொண்டு, அவர் லிடியன் நாதஸ்வரமன் என்ற ஒரு இளம் இசையமைப்பாளர் இருக்கிறார், அவருடைய தந்தை. அவரை தொடர்பு கொண்டு இதனை பாடலாக வெளியிடுவோம் என்று நாங்கள் 2 பேரும் பேசிக்கொண்டோம். எனவே அதை அவர் இசையமைத்து அந்த இரவு எனக்கு அனுப்பி வைத்தோம். ஒரு இரவில் அந்த பாடலை முடித்தோம். அந்த பாடலை கேட்டுவிட்டு நானே அழுது விட்டேன். எனக்கே புல்லரித்தது அந்த பாடல் அதிகாலை கேட்டுவிட்டு. நிச்சயமாக தமிழக மக்கள், அதிலும் சிறப்பாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் அந்த பாடலை கேட்டால் கண்டிப்பாக அழுவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அது நிச்சயம் நடந்தது. அம்மாவுடைய சமாதியிலே அந்த பாடல் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக அந்த பாடல் ஒலித்தது. அதே போன்று போயஸ் கார்டன்லேயே அந்த பாடல் எழுதியமைக்காக திருமதி சசிகலா நடராஜன் அவர்களினை அழைத்து அங்கே கௌரவித்தார்கள். என்னுடைய ஒரு இலங்கை கவிஞர் தமிழ் சினிமாவிலே பாடல் எழுதுகின்றார் என்ற தகவல் கூட அந்த பாடலினூடாகத்தான் தெரிய வந்தது. அந்த பாடல் என்னுடைய மறக்க முடிந்த ஒரு பாடல். இப்பொழுதுமே அதிமுக தொண்டர்கள் அந்த பாடலை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அந்த பாடலை பயன்படுத்துவார்கள். வானை இடிந்ததம்மா என்ற ஒரு பாடல் அந்த பாடல். அதன் பிறகு கலைஞர் மரணித்த போது கலைஞர் அவர்கள் தமிழுக்கு மிகப்பெரிய சிறப்பான பணியாற்றி இருக்கிறார். தமிழுக்கு மிகச்சிறந்த பணி, உலக தமிழர்களுடைய தலைவராகவும் கலைஞர் இருக்கிறார். எனவே அந்த வகையிலும் அவருக்காக ஒரு பாடல் எழுதினான். ஆனால் சந்தர்ப்ப சூழல்களால் அந்த சரியான நேரத்தில் அதனை பாடலாக்க வெளியிட முடியவில்லை. அதை கவிதையாக தமிழகத்தில் இருக்கின்ற பத்திரிகைகளில் வெளிவந்தது. அதன் பிறகு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 100 கவிஞர்கள், தமிழின் மிகச்சிறந்த 100 கவிஞர்களின் கவிதைகளை சேர்த்து கலைஞருக்காக ஒரு கலைஞர் 100 கவிதைகள் 100 என்ற தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த தொகுப்பிலே என்னுடைய கவிதையும் இடம் பிடித்திருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு விழால அந்த கவிதை தொகுப்புல உங்களுடைய கவிதை இடம்பெற்றிருந்தது. அந்த கவிதை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தொகுத்த கலைஞர் நூற்றாண்டு விழா கவிதை தொகுப்பானது கலைஞர் 100 கவிதைகள் 100 என்ற தலைப்பிலே வெளிவந்தது. அதில் தமிழின் மிகச்சிறந்த 100 கவிஞர்களுடைய கவிதைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் என்னுடைய கவிதை 77வது இடத்திலே இருக்கிறது. அந்த கவிதையை உங்களுடன் படுத்துக் கட்டலாம். திருக்குவளை சூரியனே, திருக்குறளை சுமந்தவனே, நீங்க இருக்கு மட்டும் எம்ம பார்த்தீங்க. இன்று அலைகடலாய் தமிழ் உலகை அழுமொழிதான் கேட்கிறதா, எம்முசுரே எங்கு போனீங்க. ஓம் பேச்சில் ஆசவரும், ஓம் பேச்சில் ஆசவரும், பொம்பளைக்கும் மீசவரும், அதில் அக்னியை எரிய விட்டீங்க. உங்க தேண்டமிழில் பூமலரும், தெளிவு பெற்றார் பாமரரும், ஆழ்கடலை அடங்கி விட்டீங்க. சட்டமன்ற தேர்தலிலும் சரித்திரத்தை படைச்சவரே, நீங்க சாவுக்கெல்லாம் லீவு விட்டீங்க. எங்க பாட்டாளி மக்களுக்காய் பாடுபட்டு உழைச்ச உண்மை நாங்க பல தடவை கொண்டு போட்டோங்க. அதிகாலை வேளையிலே ஆர்வமுடன் தினமிழந்து நீங்க சூரியனை தோக்கடிச்சிங்க. உங்க முரசொலிய பார்க்காம முழு நாளும் போனதில்ல, எங்க முத்தமிழை இழந்து நில்லுங்க. மெரினா கடற்கரையில் உங்களுக்கு இடமில்லைன்னு கண்டவங்க சொல்லி வந்தாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி கண்ட அந்த யுத்தத்திலும் கடைசியில வென்றவர் நீங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா, நீங்க நல்லவரா கெட்டவரா எங்களுக்கு தெரியலிங்க. எமக்கு செஞ்சதெல்லாம் நல்லதுதாங்க. இங்க உள்ளவங்க போனவங்க புத்தர்களா சொல்லிடுங்க. இங்க உத்தமர்கள் யாரும் இல்லைங்க. உம்மண்ணா கவிதை வரும், இம்மண்ணா பாட்டு வரும். நீங்க அடிச்சதெல்லாம் சிக்ஸரு தாங்க. அவங்க தவறுகளை பார்த்திருக்க, தலை குனிஞ்சு கால் பிடிக்க தகுதியற்ற மிக்சரா நீங்க. காலத்தை வந்து நிற்கும் கலைஞர் புகழ் புரியாமல் நாங்க கட்டுமரம் என்று சொன்னோங்க. வாடி நின்ற இளமரங்கள் வரலாறு படைப்பதற்கு வழி காட்டு மரம் ஆனவர் நீங்க. தீண்டாமை ஒழிப்பதற்கு தீயெடுப்போம் என்று சிலர் வாயால வட சுடுவாங்க. அன்று நாதியற்ற மக்களையும் நல்லபடி வாழ வைத்தீர். அது எதையும் மறக்கல நாங்க.
உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பல படங்களில் நான் பாடலாசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன், புரிந்து கொண்டிருக்கிறேன். சமந்த் நாக் என்ற ஒரு இசையமைப்பாளருடைய இசையிலே விக்னேஷ் என்ற இயக்குநருடைய இயக்கத்திலே வருகின்ற ஒரு திரைப்படத்துக்கும் 4 பாடல்கள் எடுத்திருக்கிறேன். அதே போன்று பைனாகுலர் என்ற திரைப்படத்தினுடைய பாடல்கள் முழு பாடல் எழுதியிருக்கிறேன். அது போன்று இயக்குனர் ராசியா கண்ணன், அதே போன்று இயக்குனர் வீரகுமாருடைய இயக்கத்திலே வெளிவர இருக்கின்ற பல படங்களுக்கு நான் அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறேன். பல படங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த அரசு டிவி வெளிச்சம் பத்திரிகையினுடைய தயாரிப்பாளர் பெஞ்சமின் அவர்களுடைய தயாரிப்பிலே, அது போன்று MV ராமச்சந்திரன் இயக்கத்திலே பட இருக்கின்ற திரைப்படத்திலே PC சிவன் அவருடைய இசையிலே ஒரு சிறப்பான அழகான காதல் பாடலை எழுதியிருக்கிறேன். அது நிச்சயமாக எல்லோரும் கொண்டாடுகின்ற ஒரு பாடலாக அமையும் என்று நம்புகின்றேன். சார், நீங்க எழுதின பாட்டுலயே உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாட்டு நான் இதை சார் சொல்லுவேன். நிச்சயமாக இது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விதான். ஒரு தாயிடம் நீங்கள் பெற்ற குழந்தையில் எந்த குழந்தை நல்ல குழந்தை என்று கேட்பது போன்றிருக்கிறது. என்னை பொறுத்தவரை எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைகள் தான். இருந்துமே என்னுடைய பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அமரகாவியம் திரைப்படத்திலே ஜிப்ரானுடைய இசையிலே எழுதிய பாடல் தாகம் தீர காணல் நீரை காதல் என்று காட்டுது என்ற பாடல் எனக்கு முதலாக தமிழ் சினிமாவிலே எடிசன் விருது கிடைத்த பாடல். அந்த பாடல் எனக்கு மிக நெருக்கமான பாடல். அதே போன்று நான் எழுதிய பாடல்களில் ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் உலக அளவில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்த பாடல் என்று கூட சொல்லலாம். அந்த பாடல் இலங்கையில் உருவாக்கப்பட்ட தமிழ் பாடல்களில் 6 கோடி பார்வையாளர்களை கடந்த முதல் பாடல். இதுவரையில் யூடியூப்ல பார்த்தீர்களான 22 மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கிறது. எல்லா தளங்களிலும் 6 கோடி பார்வைகளை அந்த பாடல் கடந்திருக்கிறது. அந்த பாடலினூடாகத்தான் நிறைய படங்களில் எனக்கு வாய்ப்பு கூட கிடைத்தது சொல்லலாம். அண்மையில் கூட முட்டக்கண்ணி என்ற ஒரு பாடல் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பில் ஒரு வெளிவந்த பாடல். அந்த பாடல் சிறிதர் மாசன் நடித்திருப்பார். அந்த பாடலும் மிகுந்த வரவு பெற்றிருக்கிறது. அதே போன்று ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் நானும் இணைந்து பல பாடல்களை அவருடைய இசையிலே நான் எழுதியிருக்கிறேன். தமிழில் இருக்கின்ற 12 மாதங்களையும் அதே போன்று தமிழில் இருக்கின்ற 7 நாட்களையும் வைத்து கூட ஒரு பாடல் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி புதிய பல முயற்சிகளையும் பரிச்சார்த்த முயற்சிகளையும் செய்து பார்த்திருக்கிறோம். அந்த பாடல் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறார். அந்த பாடலும் விரைவிலே வெளிவர இருக்கிறது. அது போன்று இன்னொரு பாடல் மாமா குட்டிமா என்ற ஒரு பாடல், அது தேவா தேனிசை தென்றல் தேவா அவர்கள் பாடியிருக்கிறார். அந்த பாடலும் வெளிவர இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் எனக்கு முக்கியமாக பிடித்த பாடல்கள். ஆனால் எனக்கு பிடித்த பாடல் எதுவென்று கேட்டால் நான் எழுத இருக்கின்ற பாடல் தான் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நேர்காணலோட நிறைவு பகுதியில நம்ம இருக்கோம் சார். வர ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினமா கொண்டாடப்பட இருக்கிறது. ஸோ நம்ம சென்னை நேயர்களுக்காக ஒரு கவிதை சொன்னீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் சார். நிச்சயமாக சென்னையில் இருக்கின்ற ஒவ்வொரு பாக்கங்களையும் வைத்து நான் ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன். அது நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே ஒரு திரைப்படத்தில் பாடலாக வெளிவரும். அப்போது பாடலாக கேட்பீர்கள். இப்பொழுது அதனை கவிதையாக நான் வாசித்து காட்டுகிறேன். அரும்பாக்கம் மாதாம்பாக்கம், அரும்பாக்கம் மாதாம்பாக்கம், நீ போனா ஊரே பாக்கும், பெண்ணை உன் நெச்சில் கூட கரும்பெல்லாம் கடனா கேட்கும். முன்னாலே விருகம் பாக்கம், பின்னாலே வில்லி பாக்கம், நீ கண்ணாலே சொன்னா போதும் எழும்பூரே எழும்பி பாக்கும். வருவாயா கோடம் பாக்கம், நயனுக்கும் கோபம் பூக்கும், வந்தால் நீ மீனம் பாக்கம், விமானம் பறக்காம ஒன்ன பாக்கும். நான் உன்னை முதலில் பார்த்தேன் புதுப்பாக்கம், அதன் பின்னே கண்டேன் உன்னை சேப்பாக்கம், தேன் உன்னில் மயங்கு நின்றேன் நெசப்பாக்கம், என் தெருவெல்லாம் உந்தன் வரவை எதிர்பார்க்கும். ஏ ஊரு வளசரவாக்கம், நீ வந்தா மனசெல்லாம் பூக்கும், நீ போனா எந்தன் கண்ணில் தோன்றும்படி செம்பரம் பாக்கம், நெஞ்சமெல்லாம் உன் நினைவு நெருப்பாக்கும், நீ இல்லை என்றால் போவேன் கீழ்ப்பாக்கம், அஞ்சுகமே பயம் இல்லை இனி யாருக்கும், நீ கொஞ்சி பேச வாடி மணப்பாக்கம். பட்டின பாக்கம் கொட்டின பூவும் சட்டன பூக்குமே, மின் வெற்றிடம் பார்வை சுட்டது போதும் வா சிட்ல பாக்கமே. கோலாப்பாக்கம் கேளாப்பாக்கம் கொட்டி பாக்கம், மனம் குட்டியொன்ன கண்டதுமே எட்டி பாக்கம். நொங்கம் பாக்கம் மடிப்பாக்கம் மேடவாக்கம், என் தங்கம் என்ன வெறுத்தா உயிர் ஓடப்பாக்கும். என்னை கண்டு உந்தன் கால்கள் பின்னிக்கொள்ள பாக்கும், கண்ணை உன்னை எண்ணி நெஞ்சி பாடல் 100 கோக்கும், உந்தன் முன்னே நிலவு கூட போட்டி போட்டால் தோக்கும், நீ நடந்து போனால் ஒன்ன பார்க்க மல்லியப்பூ பூக்கும். வாடி புள்ள சேர்ந்து போவோம் காரில் புரசை வாக்கம், ஜோடி போட்டு நாங்கள் போக ஊரே புதினம் பாக்கும்,
காட்டுப்பாக்கம் ஈச்சம்பாக்கம் கவிதை சொல்லி பாக்கும், முகலி பாக்கம் மௌலி பாக்கம் கோயில் கட்ட கேட்கும், புயல போல தினமும் வந்து பார்வையாழை தாக்கும், அழகு உன்னை எண்ணி எண்ணி போச்சு புள்ள தூக்கம். சிறப்பு சார். அரசு டிவி நேயர்களுக்காக நீங்க கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த சிறப்பான வாய்ப்பினை வழங்கிய அரசு தொலைக்காட்சியும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அதை கொண்டு இந்த தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் பெஞ்சமின் அவர்களுக்கும் இயக்குனர் MV ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.